அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ ஆல்ரெடி நம்ம எண்ட்ல என்ன பார்த்துருந்தோம், சேச்சுரேஷன் கரண்ட் பார்த்து முடிஞ்சிருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூஷனா ஸ்டாப்பிங் கரண்ட். If we apply the negative potential on the anode with respect to cathode, the photoelectrons will be repelled by the anode and the photo current will decrease. இது சார் புதுசா இருக்கு, ஆனோட் தான் பாசிட்டிவ் தானே, அதுல எப்படி நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? பொட்டன்ஷியல் வேல்யூவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதை நம்ம நெகட்டிவ் பொட்டன்ஷியலா மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ இங்க 2 பிளேட் இருக்கு, இந்த பிளேட் தான் ஆனோடா இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமான பொட்டன்ஷியலை குறைக்கும் போது இந்த எலக்ட்ரான் டிராவல் ஆயிட்டு வருது இல்ல, அது ரிப்பிள் ஆகும். ஏன் ரிப்பிள் ஆகுது? பிகாஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த ஆனோடு தான் நெகட்டிவ் பொட்டன்ஷியலா இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ் ஆகுமா? அப்ப இது வந்து இடிக்கிறது ஸ்லோ ஆகும். சே போட்டான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது கேத்தோட்ல, எலக்ட்ரான் எமிட் ஆகுது. எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குமா? கன்ஃபார்ம் இருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஐன்ஸ்டீனுடைய போட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல பார்த்தோம், எக்ஸஸ் கைனடிக் எனர்ஜி K max is equal to given energy minus work function. அப்ப இந்த கைனடிக் எனர்ஜினால வந்துகிட்டு இருக்கு, ஆனா என்ன ஆகல, மாதிரி ஸ்பீடா வந்து அட்டாக் பண்ணல. பிகாஸ் அது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், இப்ப என்னது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ இந்த எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டே வரும். ஒரு மூவிங் பார்ட்டிகளுக்கு எதிராக இப்ப நீங்க நடந்து போறீங்க, காத்து ஆப்போசிட்ல அடிச்சா என்ன ஆகும், நீ நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோ ஆகும் இல்ல, அந்த அளவுக்கு சரிக்கா இருக்கணும் அப்படி மீனிங் கிடையாது. லைக் ஒரு பேப்பர் தூக்கி போடுறீங்க, இல்ல ஒரு பால் தூக்கி போடுறீங்க, காத்து அடிக்கும் போது என்ன ஆகும், அது அப்படியே ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகி அங்கேயே கீழே விழுவும் இல்ல. அந்த மாதிரி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கிற ஆனோடுக்கு நேரம் எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்லோ ஆயிட்டே வரும். ஸ்லோ ஆயிட்டே வரும்போது என்ன ஆகும், ஒரு செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் படுதுங்கிறது கம்மி ஆகுமா? ஸ்பீடானது இப்ப என்ன ஆயிடும், கம்மி ஆயிடும். அதனால நமக்கு என்ன ஆயிடும், போட்டோ எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆகிறதுனால போட்டோ கரண்ட் குறையும். இது அப்படியே ஆப்போசிட் முதல் சொன்னதுக்கு. நம்ம பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண ஒரு செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் படுதுங்கிறது ஜாஸ்தி ஆச்சா, அதனால போட்டோ கரண்ட் ஜாஸ்தி ஆச்சு. அதுவும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் கரண்ட். ஆனா இங்க நம்மளுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அதிகப்படுத்த இங்க ஒரு செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் படுது அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மி ஆகுது. கம்மி ஆகும்போது என்ன ஆகும், போட்டோ கரண்ட் குறையும். சரி, at certain negative potential when no electrons can reach the anode and the photo current just becomes zero. ரொம்ப ரொம்ப முக்கியம், photo current zero இருக்கிற எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கிடையாது. the photo current just becomes zero and this potential is called stopping potential. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த ஆனோட் இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்துகிட்டு இருக்கு, நான் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றேன், இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஸ்லோ ஆகுது. பட் என்ன ஆயிடுது, அந்த கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆகிறதுக்குள்ளேயே வந்து மோதிடுது. இப்போ கரண்ட் வேல்யூ கிடைச்சிடும். நான் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன், அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகி கடைசியில ஏதோ ஒரு வகையில மோதிடுது. நான் கரெக்டா எந்த வேல்யூ குறைக்கும் போது கரெக்டா எட்ஜில் வந்து மோதாம நின்றுதோ அந்த பொட்டன்ஷியல் பேர் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஏன்னா ஒரு பேச்சுக்கு இப்ப இங்க இருந்து வெளிவரக்கூடிய கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரான் இருக்குல்ல, அது இங்கேயே ஸ்டாப் ஆயிட்டாலும் எலக்ட்ரான் எடுது, போட்டோ கரண்ட் ஜீரோ தான். ஆனா எனக்கு அது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இல்ல, கரெக்டா பிளேட்டு கிட்ட மோதாம நின்றுச்சு இல்ல, அந்த பொட்டன்ஷியல், அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் தான் என்னுடைய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஏன்னா அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு மேல நீ இன்னும் நெகட்டிவ் ஆக்கினாலும் முன்னாடி எலக்ட்ரான் ஸ்டாப் ஆயிடும். ஆனா எனக்கு எப்ப கரெக்டா ஜீரோ ஆகுதோ அந்த பொட்டன்ஷியல் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். புரியுது நினைக்கிறேன். அப்ப இந்த ரிவர்ஸா யோசிச்சு பாரு, திரும்ப ரீகேப் தரேன். எனக்கு ஆனோட்ல இருக்கிற பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துக்கு மேல இன்க்ரீஸ் ஆக ஸ்டாப் ஆயிடுது, அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் கரண்ட். இப்போ இந்த ஆனோட்ல நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்ன ஆகுது, கைனடிக் எனர்ஜி கொண்டு வரக்கூடிய எலக்ட்ரான் ஸ்லோ ஆயிட்டே வருது. கரெக்டா எந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும் போது ஜஸ்ட் பிளேட்டு கிட்ட வந்து ஜீரோ ஆகுதோ, வந்து பட்டாதான போட்டோ கரண்ட்டுக்கு வேல்யூ கிடைக்கும், எலக்ட்ரான் வந்து படணும் இல்ல, ஜஸ்ட் கிட்ட வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா போட்டோ கரண்ட் ஜீரோ ஆயிடும். எப்ப கரெக்டா ஜீரோ ஆகுதோ அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு பேர் என்னது, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், சேச்சுரேஷன் கரண்ட் ரெண்டையும் பேஸ் பண்ணி கிராஃப் போட்டோம் அப்படின்னா கவனிச்சு பாருங்களேன். இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு y ஆக்சிஸ்ல மேக்ஸிமமா இருக்குதா, ஒரு கரண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க, ஆனா வோல்டேஜ் பாருங்க, இது நெகட்டிவ் பொட்டன்ஷியல், இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். அப்போ இந்த V0ங்கிற ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வரும்போது தான் உனக்கு கரண்ட் ஜீரோ ஆகுது. புரியுது இல்ல? அதாவது நெகட்டிவ்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒரு லெவலுக்கு அடையும் போது தான் கரண்ட் ஜீரோ ஆகுது. அப்ப நெகட்டிவ்லயே வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா பொட்டன்ஷியல் ஜீரோல இருக்கும்போது, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இல்லாம நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இல்லாம இருக்கும்போது கூட there was some current value. ஏன்னா இந்த பொட்டன்ஷியல் ஜீரோவா இருந்தா கூட அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கா, அந்த கைனடிக் எனர்ஜினால வந்து மோதி இருக்கும்.
சொல்றது புரியுதா? ஆனா இப்ப நெகட்டிவ் இல்லாம நான் பாசிட்டிவா இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வேகமா வந்து மோதுமா? அப்ப நான் வேகமா மோத பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகுது? கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சர்டைன் பொட்டன்ஷியலுக்கு அப்புறமா என்ன ஆகல? எனக்கு கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகல. அந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன? சேச்சுரேஷன் கரண்ட். அப்ப சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய கிராஃப் எது அப்படின்னா இதுதான். ஞாபகம் வச்சுங்க, இந்த கிராஃப் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். லெஃப்ட் லாஸ்ட் கீழே அந்த பாட்டம் பாயிண்ட்ல நெகட்டிவ்ல வர்ற பொட்டன்ஷியல் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மேல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஒரு பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா சேச்சுரேஷன் கரண்ட் இதுக்கு மேல இன்க்ரீஸே ஆகாது. அந்த கரண்ட்டுக்கு பேர் என்னது? சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேவா? ரைட். இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி, ஒர்க் டன் அப்படிங்கிறது Q into V. ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒரு சார்ஜுக்கான ஒர்க் டன், ஸ்மால் q சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் V. ஓகேவா? the work done equal to இங்க சார்ஜ் என்னது? E. ஏன்னா எலக்ட்ரானுக்கான சார்ஜ் என்னது? E தானே. புரியுதா? பாசிட்டிவ் E நெகட்டிவ் Eங்கிறது முக்கியம் இல்ல. சார்ஜோட வேல்யூ E. so E into potential V. கைனடிக் எனர்ஜி work done சேம் தானே. ஏன்னா 11th ஸ்டார்டிங்ல ஒரு சாப்டர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒர்க் பவர் எனர்ஜின்னு. ஒர்க் டன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல் பார்த்திருப்பீங்கல்ல. அப்ப இங்க கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க இன்னொரு பேசிக்கான லாஜிக் புரிஞ்சு பாருங்களேன். இங்க எலக்ட்ரான் இருக்குல்ல, அங்க எலக்ட்ரான் கேத்தோட்ல இருந்து எக்ஸிட் ஆகி கிளம்பி வருது எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்குமா? அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி லெட் அஸ் சே 8 எலக்ட்ரான் வோல்ட்னு வைங்களேன். அந்த 8 எலக்ட்ரான் வோல்ட்டும் கரெக்டா பிளேட் கிட்ட வரும்போது 0 ஆனா தான் உனக்கு பொட்டன்ஷியல் அப்பதான் 0 ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி கரண்ட் அப்பதான் 0 ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ 8 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கான ஒர்க் பண்ணாதானே கரெக்டா இங்க 0 ஆகும். இங்க 8 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, நீ 10 ஒர்க் பண்ணாலும் முன்னாடியே 0 ஆயிடும். ஆனா அது நம்மளுக்கு வேணாம். கரெக்டா பிளேட் கிட்ட வரும்போது 0 ஆகணும். அப்ப எவ்வளவு கைனடிக் எனர்ஜி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஒர்க் அதே லெவலுக்கு பண்ணிட்டேன்னா ஸ்லோவாகும் கரெக்டா பிளேட் கிட்ட வந்து 0 ஆயிடும். அதனால கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் அப்படிங்கிறது நீ பண்ண ஒர்க் டனுக்கு ஈக்குவல். அந்த டைம்ல இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு என்ன பேரு? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதுதான் இதுக்கு ஈக்குவல் பண்றோம். புரியுதா? அப்ப கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் E இன்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0. ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃபார்முலா வேணும்னு என்ன பண்றேன்? கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் டிவைடட் பை சார்ஜ் E. புரியுதா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். பொட்டன்ஷியல் V0 is equal to கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் டிவைடட் பை E. ஃபார்முலா லாஜிக் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ V0 is equal to K max by E தெரியும். கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் ஐன்ஸ்டீனுடைய ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படி என்னன்னு தெரியுமா? E minus psi, எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் மைனஸ் வொர்க் ஃபங்க்ஷன் psi. இப்போ E by E minus psi by E வருமா? ஏன்னா the whole divided by E தான போட்டுருக்கோம். ஆல்ரெடி Eங்கிறது என்னன்னு தெரியும், frequency பொறுத்து HF. ஓகேவா? லாம்டாவை பொறுத்து HC by lambda. ஒர்க் ஃபங்க்ஷன் psiக்கு நம்ம ஃபார்முலா பார்த்திருக்கோம். threshold frequency threshold wavelength பொறுத்து HF0 HC by lambda நாட் இருக்கா? அப்ப அது ரெண்டையும் அப்ளை பண்ணோம்னா ரெண்டு டிஃபரண்ட் ஃபார்முலா கிடைக்குது. ரெண்டு வெவ்வேறு ஃபார்முலா கிடையாது. ஒரே எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷன், frequency பொறுத்து என்ன, லாம்டாவை பொறுத்து என்ன. ஓகேவா? HF by E minus HF0 by E, HC by lambda into E minus HC by lambda not into E. இந்த எல்லா ஈக்குவேஷனும் எங்க வேணா யூஸ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் டைரக்டா, அல்லது இந்த மூணு ஈக்குவேஷன்ல எது வேணா யூஸ் பண்ணலாம், கொடுத்திருக்கிற டேட்டாவை பொறுத்து. கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்போ இந்த கிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க? y ஆக்சிஸ்ல கரண்ட் இருக்கு, x ஆக்சிஸ்ல பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல. சோ V0ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் சார் சேச்சுரேஷன் மட்டும் 3 கரண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த I1 I2 I3 எல்லாமே இன்டென்சிட்டி. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இந்த ஐடியாவை பத்தி, யோசிச்சு பாரு. இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட் சோர்ஸ், போட்டானோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா எனக்கு எனர்ஜி ஜாஸ்தி ஆகுமான்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. போன வீடியோ, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எழுதணும், ஞாபகம் இருக்கா? இன்டென்சிட்டி ஆஃப் த போட்டானை இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் போட்டானுடைய எனர்ஜி அதிகமாகாது. ஞாபகம் இருக்கா? அப்போ இன்டென்சிட்டி I3 கம்மியா இருக்கு, I2 ஜாஸ்தியா இருக்கு, I1 அதை விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன, ஒரே ஒரு வேல்யூ தான். ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் எனர்ஜி ஆஃப் இண்டிவிஜுவல் போட்டான். ஓகேவா? இண்டிவிஜுவல் போட்டானுடைய எனர்ஜி என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்படிங்கறனால எனக்கு இன்டென்சிட்டி நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவல் போட்டானுடைய எனர்ஜி மாற போறது கிடையாது. அதனால ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் மாறாது. அதனாலதான் என்ன போட்டிருக்கேன்,
frequency increase பண்ணா தான் stopping potential increase ஆகும். frequency decrease பண்ணா தான் stopping potential decrease ஆகும். so it depends on frequency. எதை பொறுத்து மாறாது? intensity பொறுத்து மாறாது. அதே மாதிரி intensity increase பண்ணா saturation current ஜாஸ்தி ஆகும். ஏன் ஞாபகம் இருக்கா? கேத்தோடு பிளேட் இருக்கு, ஒரு 1000 போட்டான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா 1000 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா 2000 எலக்ட்ரான் வருதா? அப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த ஆனோடு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கரண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்ல? அப்ப சேச்சுரேஷன் அட்டைன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். சோ எனக்கு இன்னும் பீக் வேல்யூ போயிட்டு அப்புறமா தான் என்ன ஆகும்? ஃபிளாட் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அது அப்படியே தான், ஒரே வேல்யூ தான் இருக்கும். எனக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணும், ஆனா சேச்சுரேஷன் கரண்ட் இதனால எந்த சேஞ்சும் ஆகாது. அப்ப அதுக்கு எப்படி கிராஃப் வரும்? 3 டிஃபரெண்ட் வேல்யூல ஆரம்பிக்கிறேன். ரஃபா கூட இங்க ஒன்று போடுறேன். இந்த மாதிரி இருக்கா? நான் 3 வேல்யூல ஆரம்பிக்கிறேன், ஆனா எல்லாமே எந்த வேல்யூல முடியும்? ஒரே வேல்யூல முடியும். இது எப்போ? வெவ்வேறு ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி 1, ஃப்ரீக்வன்சி 2, ஃப்ரீக்வன்சி 3ன்னு நான் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில போட்டேன்னா எனக்கு வேற வேற ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கும், ஆனா அது எல்லாத்துக்குமே இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். நீ இந்த மாதிரி கிராஃப் பாக்குற இல்ல இந்த மாதிரி கிராஃப் பாக்குற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. தெரியுதா? வெவ்வேறு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னா வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சோர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இதுவே ஒரே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெவ்வேறு சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு வெவ்வேறு இன்டென்சிட்டி ஆனா சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற லைட் சோர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ரெண்டு வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் போட்டிருக்கேன், இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகாது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணா E is equal to hf நால எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா போட்டானோடது, அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். சோ இது வரைக்கும் பார்த்ததுல இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? வேவ் உடைய பார்ட்டிகல் நேச்சர், அதாவது ரேடியேஷன் உடைய பார்ட்டிகல் நேச்சர். அதுதான் எவ்வளவு தூரம் பார்த்திருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட்டிகலுக்கான வேவ் நேச்சர் ரொம்ப ரொம்ப சின்னதான், ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். என்ன சொல்றாருன்னா, இந்த டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் ஒன்று இருக்குது, வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல். லாஸ்ட் இதை நம்ம பார்க்க போறது. டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் என்னன்னா, சரி இப்ப வேவ் ரேடியேஷன் ஆல்ரெடி பாத்தீங்க, அந்த ரேடியேஷனுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு, அதுவும் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க, போட்டீங்க, எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. அப்ப இதுக்கு ரிவர்ஸும் பாசிபிளா இருக்கணும்ல? அதானே ரிவர்ஸ். வேவுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருந்தா பார்ட்டிகலுக்கும் வேவ் நேச்சர் இருக்கணும்ல? அப்படிங்கிற ஐடியா தான் டி ப்ராக்லியோட ஹைபோதசிஸ். அந்த பேர்லயே மீனிங் புரிஞ்சுங்க. ஹைபோதசிஸ் அப்படின்னா எடுகோல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எடுகோல்னா இது கன்ஃபார்மா அந்த டைம்ல அவரால ப்ரூவ் பண்ண முடியல, பின்னால ப்ரூவ் பண்ண பட்டுச்சு வச்சுக்கோங்களேன். ஆனா இவரால அதை ப்ரூவ் பண்ண முடியல. இவர் வெறும் ப்ரொபோசலா தான் சொல்றாரு, இது வந்து இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அப்படி பாக்குறப்ப எவ்ரி மூவிங் பார்ட்டிகல் ஹாஸ் அ வேவ் அசோசியேட்டட் வித் இட். எந்த ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆனாலும் அது கூட வேவா தான் டிராவல் ஆகும். நம்ம கண்ணுக்கு தெரியறது கஷ்டம், ஏன்னா ரொம்ப சின்ன பார்ட்டிகலா இருக்கும் போது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வேவ் லென்த் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? மொமெண்டம் P is equal to h by lambda தெரியுமா? h by lambda தெரிஞ்ச ஃபார்முலா தான். அப்ப லாம்டா வேணும்னா h by p. ஆனா மொமெண்டம் நம்ம என்ன பண்ண முடியல? மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு போட முடியல. ஏன்? ஏன்னா வேவுக்கு அல்லது போட்டானுக்கு நம்ம ரெஸ்ட் மாஸை டிஃபைன் பண்ண முடியாதுங்கிறனால தான் மாஸ் இன்டு வெலாசிட்டி போடல. ஆனா இங்க நம்ம யாருக்கு பாக்குறோம்? பார்ட்டிகளுடைய வேவ் நேச்சர் தானே பாக்குறோம். பார்ட்டிகளுக்கு மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்குல்ல. அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி இந்த ஃபார்முலாவை மாத்தணும் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by m into v வருமா? ஜெனரலைஸ்ட் ஃபார்முலாவா? அப்ப கைனடிக் எனர்ஜி பொறுத்து போட்டோம்னா இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்முலா வரும், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக் லாஜிக் யோசிச்சு பாரு. எனக்கு மாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்குதோ அந்த அளவுக்கு லாம்டா ஜாஸ்தி ஆகும். ஒருவேளை மாஸ் 1 கிலோவா இருந்தா, சார் 1 கிலோ தானே சார் போயிட்டு போகுது அப்படின்னா அப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப சின்ன வேல்யூ தான் கிடைக்கும். எனக்கு வேவ் லென்த் நான் கண்ணில் பாக்குற மாதிரி, அட்லீஸ்ட் நான் மைக்ரோஸ்கோப்ல எதுலயோ வச்சு செக் பண்ணா கூட எனக்கு விசிபிள் ரேஞ்சில் வேவ் லென்த் வேணும் அப்படின்னா எனக்கு மாஸ் படு பயங்கரமா குறையணும். அதனாலதான் எக்ஸ்பெரிமெண்டா பின்னாடி ப்ரூவ் பண்ணும்போது கூட எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட், எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல் தானே, அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகும் போது அது என்ன வேவ் நேச்சரை காமிக்குது, அதோடைய வேவ் லென்த் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுவுமே ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில தான் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப மாஸ் அவ்வளோ கம்மியாகணும். எல்லா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லயும் இருக்கிறது லோயஸ்ட் மாஸ் யாருக்கு இருக்கு? எலக்ட்ரானுக்கு தான். ஆனா அதுக்கே ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில தான் என்ன இருக்கு? நம்மளுக்கு வேவ் லென்த் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஐடியா இம்பார்ட்டன்ட். மாஸ் அவ்வளோ கம்மி இருந்தாதான் இது நீ விசிபிள் ரேஞ்சில பார்க்க முடியும். சார் அப்ப மாஸ் பெருசா இருந்தா அதுல வேவ் இருக்காதா? இருக்கும், ஆனா அது விசிபிள் ரேஞ்சில பார்க்க முடியாது. ஏன்னா மாஸ் அதிகமாயிடுச்சுன்னா வேவ் லென்த் படு பயங்கரமா குறைஞ்சிரும். அதனால அந்த வேவ் லென்த்னே கன்சிடர் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க.
இப்படி போட்டா அந்த வேவ் லென்த் எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது லைக் இப்படி கிட்ட போட்டோம்னா பாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தானே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வேவ் இருக்கா இல்லையா நம்ம ஜூம் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதான் பிரச்சனை. ஓகேவா? சரி, இப்ப இந்த ஃபார்முலா வெவ்வேறு ஃபார்மேட்டுக்கு மாத்திருப்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கைனடிக் எனர்ஜியை பேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க பாருங்க, கைனடிக் எனர்ஜிக்கு p²/2m ஃபார்முலா போடலாம். ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க. ஓகேவா? அப்ப இந்த p² வச்சுக்கிட்டு 2m கிராஸ் பண்ணோம்னா p = √2m ke 2 × m × கைனடிக் எனர்ஜி. நான் அந்த மொமெண்டம் p க்கு பதிலா இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன். என்ன வருது? √2m ke. அப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பர்டிகுலர் பார்ட்டிகல் என்ன, மாஸ் என்ன, இதை பொறுத்து லாம்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, சார்ஜ்டு பார்ட்டிகல் கொடுத்துட்டாங்க. புரோட்டான், ஆல்பா பார்ட்டிகல், எலக்ட்ரான், ஏதோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல். அந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கான லாம்டா அல்லது டி ப்ரோக்லி வேவ்லென்த் என்ன வரும் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜிங்கிறது பொதுவா என்ன முதல்ல பார்த்தோம், ஒர்க் டன் அப்படிங்கிறது சார்ஜ் இன்டு வோல்ட். இங்க q × v. அப்ப இந்த கைனடிக் எனர்ஜிக்கு பதிலா என்ன பண்றேன், q × v போட்டேன்னா lambda is equal to h/√2m ke வருதா? ke க்கு பதிலா q × v போட்டுறேன். இதான் ஒரு ஜெனரல் ஃபார்முலா. ஆனா எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. இது எனி சார்ஜ்டு பார்ட்டிகளுக்கான ஜெனரல் ஃபார்முலா. அப்போ எலக்ட்ரானுக்கு பொதுவா என்ன வரும்? lambda is equal to h/√2m க்கு பதிலா me. ஏன்? ஏன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ev என்னது? ங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், qங்கிறது சார்ஜ் ஆஃப் எனி பார்ட்டிகல். கரெக்டா? அப்ப சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? எலிமெண்டரி சார்ஜ் e வருமா? இன்டு vங்கிறது பொட்டன்ஷியல். எனக்கு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு தெரியும், 1.6 × 10⁻−19. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு தெரியும், கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப சின்னது, h கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட். அப்ப எனக்கு என்னென்ன வேல்யூ தெரியுமோ கான்ஸ்டன்ட்ல அது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பொட்டன்ஷியல் மட்டும், ஓகேவா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அல்லது பொட்டன்ஷியல் மட்டும் தெரியாம அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா போடணும்னா அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்முலா தான் இது. தெரிஞ்ச வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணோம்னா lambda is equal to √150 divided by v ஆம்ஸ்ட்ராங்ல ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணா உனக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் ஆம்ஸ்ட்ராங்ல தான் இருக்கும். நீ இதெல்லாம் யூஸ் பண்ணேன்னா ஃபைனல் ஆன்சர் எப்படி போடலாம்? ஜூல்ல போடலாம், லாம்டா வந்து மீட்டர்ல கிடைக்கும். ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா உனக்கு ஆன்சர் மீட்டர்ல கிடைக்காது, ஆம்ஸ்ட்ராங்ல தான் கிடைக்கும். So square root of 150 divided by v. இல்ல சார், நான் 150 மட்டும் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துறேன் அப்படின்னா 150ங்கிறது என்னது? 12² 144. அப்ப 12 பாயிண்ட் சம்திங் வரணும்ல. எவ்வளவு வருது? 12.27 divided by √v போட்டாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இது நம்மளுக்கு ஷார்ட்கட்கான ஃபார்முலா. சம்முக்கு டேரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்க, எல்லா சம்லயும் h-க்கான வேல்யூ, எலக்ட்ரானுடைய மாஸ், எலக்ட்ரானுடைய சார்ஜ் எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்து டிவைட் பண்ணி அதுக்கு பதிலாக சிம்பிளிஃபைடு ஃபார்முலாவை நியூமரிக்கல்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். புரியுதா? அப்ப இந்த டூயலைசேஷன் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர்ல கான்செப்ட் இவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல நம்ம ரேடியேஷனுடைய பார்ட்டிகல் நேச்சர் பார்த்தோம். போட்டான்ஸ்னா என்ன, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ன, எப்படி ஒரு சர்ஃபேஸ் பேரியர் தாண்டி எலக்ட்ரான் வெளியே வருது, அதுல கண்டிஷன்ஸ் என்ன, த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, அதுக்கான கிராஃப். அது முடிச்சதுக்கு அப்புறமா லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கேத்தோட்ல வந்து பட்டு போட்டான்ஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு போட்டோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகிற போட்டோ கரண்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன? சேச்சுரேஷன் கரண்ட். அது 0 ஆகும்போது என்ன பொட்டன்ஷியல்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதையும் பார்த்தாச்சு. அதுக்கான கிராஃப், வேரியேஷன் எல்லாமே பார்த்துட்டோம்னா கடைசியில டி ப்ரோக்லி வேவ் லென்த், எல்லா பார்ட்டிகளுக்குமே வேவ் நேச்சர் இருக்கும். அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, அதோடைய சம்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஓவர். பார்க்கறதுக்கு தான் நிறைய சின்ன சின்ன டாபிக் பார்த்த மாதிரி இருக்கும். பட் இது அவுட்லுக்கா சொல்லும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக். 1ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா கேரண்டி அட்டன் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ஸ் பார்ப்போம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.